இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 22வது நாள். 22வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 22வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தியான சிந்தனைகள் கேட்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பார்த்து நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இதோ இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்வும் குடும்ப வாழ்வும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகிறீர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறீர். நாங்கள் பொல்லாத நாட்கள் வரும்பொழுது அந்த நாட்களில் நாங்கள் தீய ஆவிகள், தீய சக்திகள் அனைத்து தீமையும் எதிர்த்து நின்று நாங்கள் அனைத்தின் மீதும் வெற்றி கொள்ள எங்களுக்கு வேண்டிய அருளை இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய சிந்தனைகள் வழியாக எங்களுக்கு தாரும் அப்பா. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 6வது பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக, அது முக்கியமாக இந்த மரணம் உயிர்ப்பின் வழியாக தீய ஆவிகள் மீதும் தீய சக்திகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி நாம் எவ்வாறு அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த பகுதியில் நாம் தியானித்து வருகிறோம். அவர் சிலுவையின் வழியாக இந்த சாத்தான் மீது வெற்றி கொண்டார். அவர் பெற்ற வெற்றியை நாம் நிலைநாட்ட வேண்டும். பொல்லாத நாட்கள் நமக்கு வருகிறது. எனவே அந்த பொல்லாத நாட்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் ஹிம். அது கடவுள் விரும்புறாரு. நம்ம அப்பாவோட ஆசை நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு அவர் நிற்கிறத அவர் பார்க்கணும், ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால அவர் அனுமதிச்சிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை அவரே தந்திருக்காரு. கடவுள் அருளும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாத நாட்களில் எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி கொண்டு நிலைத்து நிற்க கடவுள் அருளும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்தில் நீங்களும் நம்ம எல்லாம் பங்கெடுக்கிறோம், ரொம்ப நல்லதுதான். ஆனால் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் பங்கெடுக்கிறாங்களா, கலந்து கொள்கிறார்களா? ரொம்ப வேதனையா இருக்கு. நான் அது தப்புன்னு சொல்ல, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம மறக்கக்கூடாது, இந்த பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைங்க கிடையாது. உங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைங்கன்னா நீங்க எப்படி வேணா வளர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா இந்த பிள்ளைங்க கடவுளுடைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை கடவுள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவர் ஒப்படைச்சிருந்தா அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அப்படி தாங்க வளர்க்கணும். அவருடைய விருப்பம் என்ன? இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைகள் அவருடைய ஞானத்தில் வளர அவர் விரும்புகிறார். அவருடைய உள்ளத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
அவருடைய வழிகள், அவருடைய மனதை இந்த பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய ஞானத்தில் இந்த பிள்ளைங்க வளர வேண்டும், உலக ஞானத்தில் அல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உலகத்துல எல்லாம் எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறாங்களோ அதை பார்த்து அது முன்மாதிரியை வைத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி வளர்க்குறாங்க, நல்லா வளர்க்குறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இப்படி உலக ஞானத்தை மையமாக வைத்து வளர்க்குறாங்க. போட்டி மனப்பான்மை. அன்பானவர்களே, இவர்களை பாருங்க, பொல்லாத நாட்கள் வரும்பொழுது எல்லாம் அடிபட்டுருவாங்க. எல்லாம் அடிப்பட்டு, எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், நல்ல வேலை, சம்பளம், காசு எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாம் அடிப்பட்டு விழுந்து கிடப்பாங்க பாருங்க. நான் பார்த்துருக்கேங்க. நீங்க ஒன்று கேட்கலாம், ஃபாதர் உங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் நீங்க எப்படி சொல்லலாம்? நல்ல கேள்வி. எனக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தரக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அனுபவம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்தால் இறை வார்த்தை பேசணும், கரெக்ட். எனக்கு பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய அனுபவம் நான் வளர்த்த கிடையாது, அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா நான் ஒரு குடும்பத்துல வளர்ந்தவன் தானே. எங்க அப்பா அம்மா எப்படின்னு வளர்த்தாங்கன்னு நான் சொல்லலாம்ல. எங்க அப்பா அம்மா என்ன எப்படி எங்க அப்பா அம்மா குடும்ப வாழ்க்கை நடத்துறவங்க, ஒரு பெற்றோர்கள், அவங்க எப்படி என்ன வளர்த்தாங்கன்னு அது ஒரு அனுபவம் சொல்லலாமா? ஒன்று சொல்லுகிறேன். முழாண்டு தேர்வுக்கு முன்னாடி நாள் எங்களுடைய பங்கு கோயில்ல சிறுவனாக இருந்த போது பங்கு கோயில்ல தியானம் நடந்துட்டு இருக்கு. தவ காலத்துல நமக்கு தெரியும் 3 நாள் தியானம் பொதுவா நடக்கும். அந்த தியானம் நடந்துடுச்சு. மறுநாள் என்ன, முழாண்டு தேர்வு. முழாண்டு தேர்வுக்கு முன்னாடி நாள்ல நான் அந்த புக் எடுத்து படிக்கிறேன், ஏன்னா தேர்வு. அப்போ எங்க அப்பா வந்தாரு சாயந்தர நேரத்துல, மாலை நேரத்துல. என்ன, நான் படிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம கோயில தியானம் இருக்குன்னு தெரியும்ல? தெரியும். ஆனா அப்ப நாளைக்கு பரீட்சை. ஏய், நீ இப்படி படிச்சு நீ பெரிய ஆளா வேண்டாம்டா, நீ ஒன்னும் இப்படி பெரிய ஆளாக வேண்டாம், வா கோயிலுக்கு வா. போனேன், கோயிலுக்கு போனேன், தியானம். அது நமக்கு தெரியும், இந்த தியானம் இரவு நேரத்துல 8:30 9 மணி இப்படிதான் முடியும். தியானம் முடிஞ்சு நல்லா படுத்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கிறதுக்கு எங்க அப்பா கூப்பிட்டாரு, நான் எந்திரிக்கல போல இருக்கு. உடனே தண்ணியை ஊத்துனாரு. டேய், இன்னைக்கு பரிச்சை உனக்கு தெரியாது, மறந்துட்டியா? பிள்ளைங்க வளர்க்கறத நான் பார்த்ததுங்க. இது எனக்கு சொல்ல உரிமை உண்டு, உரிமை உண்டு. நான் வளர்க்கல, எனக்கு அனுபவம் இல்லை. எங்க அப்பா எப்படி என்ன வளர்த்தா நான் சொல்லலாம்ல? எங்க அப்பா ஒன்றும் அவ்வளவு அறிவாளி கிடையாது, இன்னும் 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகல. ஆனா கடவுளையே சார்ந்திருந்தவர். நீ இப்படி ஒன்னும் படிச்சு பெரிய ஆளா, பெரிய ஆளா வேண்டான்னு சொல்ல. நோ நோ நோ, எங்க அப்பா நல்ல வார்த்தை கவனிங்க, நீ பெரிய ஆளாக கூடாதுன்னு சொல்ல, இப்படி நீ பெரிய ஆளாக வேண்டாம். ஆனா எங்க அப்பா ஒண்ணுல கண்ணும் கருத்தமா இருந்தாரு. தூயாவின் அபிஷேகம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், தூயாவின் நிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி, வல்லமை அந்த தூயாவியார் உனக்கு தருவார். அது தாங்க எனக்கு பல வேளைகள் என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல விதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் சமாளிக்க, ஜெயிக்க தூயாவின் அபிஷேகம் உதவி செஞ்சு. He will teach you அப்படின்னு பைபிள போட்டிருக்கு. 1 யோவான் 2:27, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். அனாயிண்டிங், அருள் பொழிவு, ஆவியானவரின் அருள் பொழிவு எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அவர் கற்று தருகிறார். வேற யாரும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் உங்களுக்கு கற்று தருகிறார். எல்லாம் எங்க இருக்கணும், என்ன செய்யணும், இந்த சூழ்நிலை எப்படி செய்யணும், காசு பணம் படிப்பறிவு இன்னும் படிக்க கூடாதுன்னு சொல்ல. நானும் படித்தேன். எங்க அப்பா என்னை பரீட்சையில காலையில தண்ணி ஊத்தி எழுப்பினாரு. அந்த ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா எது முக்கியம்? ஆவியானவர் அபிஷேகம். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள், படிக்கிற பசங்க எல்லாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லாம் கவுன்சிலிங் போக வேண்டிய சூழ்நிலை.
அவங்க ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க மொபைல் எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எதுக்காவது அடிமை, நமக்கு என்னங்க தெரியும்? நீங்க பின்னாடியே போக முடியுமா? அவங்க மார்க்கை காட்டுறாங்க, நம்ம அப்படியே மயங்கிடுறோம். சரி போதும்பா. ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரு மேத்ஸ் டீச்சரு 2 ஜோக்கு சொன்னாங்கன்னா உடனே பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன இன்னும் பாடம் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு, இதுல போய் ஜோக்கு சொல்றீங்களே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மறைக்கல்வி வகுப்புல சண்டே ஸ்கூல்ல இதே பேரண்ட்ஸ் அங்க போய் என்ன ஒரே பாடம் நடத்திட்டு இருக்கீங்க, இது பசங்க பிள்ளைங்க ஒரு இன்டோர் கேம்ஸ், விளையாட்டு, பாட்டு, கீபோர்டு, டான்ஸ் இதெல்லாம் வேண்டாமா? அன்பான சகோதர, என்ன நடக்குது? ஏன் நம்ம உலகத்தாரோட அப்படியே கலந்து போயிட்டோம்? எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்? ஒண்ணுமே. பாருங்க, இந்த செய்தி கூட பாருங்க, நிறைய பேரண்ட்ஸ் டே நீ போய் படுற நான் கேட்டுக்கிறேங்க வாங்க செய்தி. எனக்கு அன்பியம் கூட்டத்துக்கு நீ வராதடா, நீங்களாம் வர வேணாம், நாங்க போய்க்கிறோம், நாங்க வயசானவங்க ரிட்டையர்டு நாங்க போய்க்கிறோம், நீங்களாம் வீட்டிலே இருங்க. நற்செய்தி கூட்டம், ஜெப கூட்டம், நீங்களாம் படிங்க, உங்க நிறைய வேலை இருக்கும் பார்த்துக்கோங்க, நாங்க போய்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தெரியாம போயிடுச்சு. குருடர்கள் ஆயிட்டோம். இந்த படைக்கலங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் அணிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா விழுந்துருவாங்க. நீங்க உங்க காலம் முடிச்சு நீங்க போயிருவீங்க. அந்த படிப்பு, பணமோ, வீடோ, வண்டியோ அவங்களை காப்பாத்தாது. அடுத்த தலைமுறைக்கு இவங்க என்ன கொடுக்க போறாங்க? கடவுளுடைய ஞானத்தை எப்படி கொடுப்பாங்க? இது தலைமுறையாக போக வேண்டியது, அபிஷேகத்தை கொடுக்க வேண்டியது. சரி, ஒவ்வொரு படைக்கலங்களா நாம் இன்றைய தியானங்களில் இன்றைய நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாள் இந்த படைக்கலம் என்ன படைகளை பார்த்தோம், என்ன ஆயுதத்தை பார்த்தோம்? உண்மையை அரை கட்சியாக கட்டிக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்ற உண்மை, அதுல இருக்க நாம் தெரிந்து கொள்ள உண்மை நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை. இரண்டாவது நாள் நேற்று தினம் பார்த்தோம், நீதியை மார்பு கவசமாக, ஆவிக்குரிய இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்க வேண்டும், காவல் செய்ய வேண்டும். அந்த நீதியை மார்பு கவசமாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அடுத்த இது ஆயுதத்தை பார்ப்போம், கடவுள் அருளும் படைக்கலங்கள். அதனால அவ்வளவு முக்கியமா நம்ம எடுத்துக்கணும். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களுக்கு மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள். அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களுக்கு மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள். இங்க நன்றாக அந்த வார்த்தை கவனிக்கணும். நானும் தெரியாம வேற மாதிரி நினைச்சேன். அதாவது அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதுதான் கால்களுக்கு மிதியடி நினைச்சேன். அப்படி கிடையாது. போதிக்கிறது, அறிவிக்கிறது அது கிடையாது. அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை, ரெடினஸ், ஆயத்த நிலையை உங்கள் கால்களுக்கு மிதியடியாக போட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு வியப்பா இருந்துச்சு, இதுவுமா ஒரு ஆயுதம்? அந்த ஆயத்தமா இருக்கிறது, நற்செய்தி அறிவிப்பது ஓகே, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நான் அப்படிதான் முதல் புரிந்து கொண்டேன். ஆனா பிறகுதான் தெரிஞ்சு அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் நல்லா சுட்டி காட்டினார். ஆயத்த நிலை, பி ரெடி, இந்த ரெடினஸ் டு பிரீச் த காஸ்பல். நண்பர்களே, எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். இந்த போர் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சண்டெல்லாம் அந்த போர்லாம் வந்துச்சுன்னா அந்த கமாண்டர் சொல்லுவாரு, நீங்க நைட்டு தூங்கும் போது கூட ஷூவை கழட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவங்க காலில் பூட்ஸ் இருக்கும், நைட்டு படுத்து அந்த பூட்ஸோட படுத்து தூங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா இவங்க ஏந்திரிச்சு பூட்டை மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகும். அப்ப அந்த கமாண்டர் சொல்லுவாரு, நோ பூட்ஸை காலில் போட்டே நீங்க படுத்து தூங்கணுங்குவாரு. எந்த நேரத்தில் ரெட்டியா இருக்கணுங்க. அதே ஒரு பாதுகாப்பான். அப்ப நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களுக்கு மிதியடியாக போட்டுக்கொள்ளுங்கள். இது என்ன கால்களுக்கு மிதியடி? இது ஆவிக்குரிய மிதியடி. நம்ம செருப்பு போடுறோம், ஷூ போடுறோம், எதுக்கு?
ரோட்ல வழியில ஏதாவது கல்லு முள்ளு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்முடைய கால்களை பாதுகாத்து கொள்ள, நம்முடைய கால்களை பாதுகாத்து கொள்ள. அப்ப ஆவிக்குரிய பாதையிலும் ஆவிக்குரிய பயணத்திலும் இந்த பாதையிலும் நிறைய தேவையில்லாத நம்முடைய கால்களை நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற வேதனைப்படுத்துகின்ற பல காரியங்கள் சாத்தான் அவனுடைய படையினரும் வைக்கிறாங்க வழியில. அந்த வழியில வைக்கிற அந்த அவனுடைய சதி திட்டங்கள், பாம்புகள், தேளுகள் அதெல்லாம் கடிச்சிரும். இயேசு சொன்னார் இல்லையா, பாம்புகள் மீதும் தேள்கள் மீதும் உங்களுக்கு அதிகாரம் தரேன், வல்லமை தரேன், அவங்க ஒன்னும் உங்களை ஒன்னும் செய்யாது, நீங்க தைரியமா போங்கன்னு சொன்னார்ல. லூக்கா 10:19 நினைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த பாம்பு தேளு, அது பாம்பு தேளு, அது அங்கு சொல்லப்படுகிற பாம்பு தேளு ஆவிக்குரிய அர்த்தத்துல சாத்தானுடைய சதி திட்டங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தில் அவன் வழியில என்னென்னமோ வச்சிருக்கான் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தான் தெரியலன்னா கடவுளுக்கு தெரியுங்க. அவருடைய பிள்ளைங்க நம்மளை பாதுகாத்து கூட தான் கடவுள் இல்லதான் சொல்லித்தராரு. நம்முடைய பிள்ளைங்க நடக்கும்போது என்னென்னமோ சாத்தான் வைக்கிறான். எல்லாம் அடிபட்டு கடிச்சு எல்லாம் நொறுக்கப்பட்டவர்களா இருக்காங்க. பாருங்க, எல்லாம் இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்குறாங்க, சைக்காலஜி, கவுன்சிலிங், எல்லா ஸ்கூல்ல இன்னைக்கு கவுன்சிலிங் வந்துருச்சு. அந்த காலத்துல கவுன்சிலிங்லாம் கிடையாது. இப்ப கவுன்சிலிங், சைக்காலஜி எல்லாம் பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுச்சு, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. மனநோயாளிகளாக மாறிவிட்டார்கள், பல காரியங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவமானம் என்று சொல்லுகிறார்கள், அவமானம் என்று சொல்லுகிறார்கள். போதை மருந்துக்கு, மயக்க மருந்துக்கு, போதை மருந்துக்கு, குடிப்பழக்கத்திற்கு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல்ல மாணவர்கள் எல்லாம் அடிமைகள். நிறைய பேர் பாருங்க, நமக்கு தெரிய மாட்டேது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கும் நாமளும் பிள்ளைங்களும், இது பிள்ளைங்களை மட்டும் எடுத்துக்காதீங்க, கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், போட்டுக்கொள்ள வேண்டும். அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களுக்கு மிதியடியாக போட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவு கிளியரா இருக்கு. எபேசியர் 6:15. எபேசியர் 6:15. என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்த ஆண்டவர் என்னை எப்படி இந்த ஆயத்த நிலையை கொடுத்தோன்னு நான் போட்டுக்கிட்டோன்னு நான் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறேன். இந்த மாதா டிவில இருந்து எப்போ அழைப்பு வரும்னு எனக்கு தெரியாது, எப்போ பேச சொல்லுவாங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. சப்போஸ் பேச சொன்னாங்கன்னா அப்ப நான் ஆயத்தமா இருக்க வேண்டாமா? அப்படி இறை வார்த்தை படிச்சு தியானிச்சு ஆயத்தமா இருக்கணும். அது ரொம்ப நல்லது, அது செய்யணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதே நேரத்துல நான் இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை போதிக்கிறா இருந்தா என்னுடைய உடல் உறுப்புகள், என்னுடைய நாக்கு தூய்மையா இருக்கணும்ல. நான் ஏதோ இல்லாத பொருளெல்லாம் பேசி இந்த நாக்கோட தூய்மையை கெடுத்துட்டா அப்புறம் இறை வார்த்தை போதிக்கும் போது வல்லமை வருமா? வராது. அபிஷேகத்தை எழுந்துற வேலை. அப்ப அந்த நாவுடைய தூய்மையை நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். அது எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு தருகிறது. என்னுடைய சிந்தனைகள் நான் எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஏன்னா தூய் ஆவியானவர் என்ன சொல்ல போறாரு, எது சொன்னா அவர் எப்ப பேச போறாரு எனக்கு தெரியாது. நான் படுத்துட்டு இருக்கும் போதோ இல்லது உணவு அருந்தும் போதோ அல்லது என்னுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதோ எப்பவுமே என்னுடைய சிந்தனைகள் ரொம்ப ஜாக்கிரதையா நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா தூயாவின்னு சொல்லுவாரு, இந்த தியானத்துல அவங்க கேட்க போறாங்க, இந்த பகுதியை நீ பிரிக்கணும், இந்த தலைப்புல நீ பேசணும், இந்த நாள் இது பேசணும், இதை நீ பேசாத, நீ எப்பவுமே இதான் தொடாத, அதை பேசு அப்படின்னு ஆவியானவர் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருக்க. நான் என்னுடைய சிந்தனைகளை வேற எங்கேயாவது சிதற விட்டேன்னா நான் ஆயத்தமா இருக்க வேண்டாமா? அப்படி ஆயத்தமா இருக்கும்போது வேற ஒன்னும் நான் சிந்திக்க ஒரு அடிமை தேவையில்லாத சிந்தனைகள் தவிர்க்கிறேன்ல. அது எவ்வளவு பாதுகாப்பு தருகிறது. கடவுள் எப்பதான் நம்மளை 2 வார்த்தை பேச சொல்வார் நமக்கு தெரியாதுங்க. ஆயத்தமா இருக்கணும். பெண்கள் வீட்டுல வேலை செய்யற குடும்ப பெண்கள் எப்போ உங்கள்கிட்ட கடவுள் சொல்ல, அந்த அம்மா வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, இந்த வார்த்தை சொல்லுன்னு கடவுள் சொல்லுவாரு. அப்ப நான் என்ன சொல்றது? அன்பாது எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். விருந்தாளிங்க நாளைக்கு வராங்க, இந்த நாள்ல வருவாங்க, இப்படி பேசும்போது இந்த இடத்துல நீங்க இதை சொல்லணும். வார்த்தை இல்லைன்னு எப்படி சொல்றது? அன்பது நம்முடைய நாவை தூய்மையாக, இப்ப ஐயோ இந்த நாவை கெட்டு போச்சு, நான் மற்றவங்களை பத்தி இல்லாத போல பேசிட்டேன்னு போச்சு.
என்னோட சிந்தனைகள்லாம் அப்படி போயிடுச்சு, சிந்தனைலாம் வேற மாதிரி போச்சு. எப்பவுமே ரெடி, எவர் ரெடி. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து கடவுள் சொல்ல, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு. அவருடைய கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளா இருக்கவங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஏன்னா நான் அன்னைக்கு 33 ஆண்டுகள் நான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் எப்படி தயாராக இருந்தேனோ இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய உடல் எனக்கு இருக்கிறது. நீ அதுல ஒரு உறுப்புப்பா. நான் அன்றைக்கு செஞ்சதை நான் இன்னைக்கும் செய்யணும்ல. ஏய், நீ தான் நானு, நான் தான் நீ. நான் தலையா இருக்க, நீ என்னுடைய உடலா இருக்க, உடல் உறுப்பு. ரெடியாரு. அன்பான சகோதரி, இந்த ஆயத்த நிலை, எத்தனை பேர் இந்த ஆயத்த நிலை இல்லாதனால எங்கேனமோ பிரச்சனையெல்லாம் சில பேர் தொடர்ந்து கேட்டிருக்கேன். நான் தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். இந்த கோர்ட்டு கேஸ், நீதிமன்றம் அலைய வேண்டியதா இருக்கு. நான் பெசாம இருந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப எவ்வளவு காசு போச்சு, எவ்வளவு நேரம் போச்சு, இதுல வர மன வேதனை, உளைச்சல், இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏன் இந்த ஆயத்த நிலை இல்லாம இருந்தனால பரீட்சைக்கு பிள்ளைங்க மாணவி எப்படி ஆயத்தப்படுத்துறாங்க, பூமிக்குரிய காரங்கள்ல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எப்படி கட்டுப்படுத்துறான், உணவை கட்டுப்படுத்துறான், தூக்கத்தை கட்டுப்படுத்துறான். பூமிக்குரிய காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டோம், போட்டி மனப்பான்மை. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் சாத்தான் பொல்லாத நாட்களை அடிச்சு நொறுக்கிட்டு போறான். அடிச்சு அவன் பூந்து விளையாடுறான். எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, எல்லாம் அசைக்கப்படுகிறது. ஏன்னா கடவுளோட வார்த்தையை அப்படியே லைட்டா எடுத்துக்கிட்டோம், அசட்டை பண்ணிட்டோம், அலட்சமாக்கிட்டோம். அன்பாதவர்களே, உலகத்தை மக்களை பார்க்காதீங்க, அவங்களுடைய நல்லது கூட எடுக்காதீங்க. கடவுள் சொன்னார் இஸ்ரேல் மக்கள்கிட்ட, நீங்கள் கனான் தேசத்துக்கு போகும்போது அவங்கள்ட்ட இருக்கிற கெட்டதும் எடுக்கக்கூடாது, நல்லதும் எடுக்கக்கூடாது. கெட்டதையும் பின்பற்றக்கூடாது, நல்லதையும் பின்பற்றக்கூடாது. வேண்டாம்பா. நல்லதெல்லாம் அது என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. கெட்டது ஓகே விடணும், நல்லதை நல்ல காரியங்கள் எடுத்துக்கலாம்ல. உலகத்துல நல்ல காரியம் நோ எடுக்கான்னு சொல்றாரு கடவுள். உலகத்துல என்னங்க நல்ல காரியம் இருக்கு? இந்த இருள் நிறைந்த உலகத்துல என்ன நல்ல காரியம் இருக்கு? என்ன நல்ல இருள் நிறைந்த உலகம்? எபேசியர் 6:12 படிச்சு பாருங்க, அந்த வார்த்தை வரும். இருள் நிறைந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையோர். நல்லது, நம்ம நல்ல தன்னம்பிக்கை. இந்த உலகத்துல தன்னம்பிக்கையை வளர்க்கிறாங்க, நம்ம நல்லன்னு சொல்றோம். இது என்னங்க நல்லது? செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்க்கணுங்கிறாங்க, அதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறாங்க. செல்ஃப வளர்க்கறது, கான்பிடன்ஸ் இன் செல்ஃப். கடவுள் சொல்றாரு இது வேண்டாம், இருக்கக்கூடாது. கான்பிடன்ஸ் செல்ஃப இருக்கக்கூடாது. தன் நம்பிக்கைன்னா தன் மீது நம்பிக்கை வைப்பது. தன் மீது நம்பிக்கை வைப்பது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. உலகத்துல இருக்கிறது அது வேணா உலகத்தாருக்கு நல்லதா இருக்கலாம், நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எது செஞ்சாலும், வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நான் செய்வேன். கடவுளுடைய அருளா நான் செய்யறேன். களிமண்ணுக்கு என்னங்க தன்னம்பிக்கை? மண்ணுக்கு என்னங்க தன்னம்பிக்கை? எப்படிங்க முடியும்? அது மாயா, அது பொய். களிமண்ணுக்கு தன்னம்பிக்கை வராது, முடியாது. அதுக்கு அன்பர்களே, கடவுள் மீது முழு நம்பிக்கை வைப்பு. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அது பூமிக்குரிய காரியங்களாகட்டும், உடல் ரீதியான காரியங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், எதுவா இருக்கட்டும், தன்னம்பிக்கை காப்பாற்றாது, ஒண்ணும் முடியாது. தன்னம்பிக்கை வைக்கிறவங்கள சாத்தான் நொறுக்கிடுவான், உடைச்சு தள்ளிடுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய அருளால், அந்த வல்லமையால் நான் இதை செய்வேன், நான் போவேன், நான் படிப்பேன், நான் வாழ்க்கையில முன்னேறுவேன், நிறைய வார்த்தை படிப்பேன். அதுதாங்க நம்ம கடவுள் மீது நம்பிக்கை. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அன்பாந்தவர்களே, இந்த ஆயுதம் ரொம்ப முக்கியமானதுங்க. இது அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை, ரெடினஸ். அது உங்கள் கால்களுக்கு மிதியடிகளாக அணிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். எப்ப தூய ஆவியானவர் இந்த இறை வார்த்தையை, இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ல நமக்கு தெரியாது. நாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், இறை வார்த்தையை தியானியுங்கள். ஏன்னா ஒரு சான்ஸ் போச்சு, ஒரு பிரச்சனை இருப்பாரு, உங்களுக்கு தெரியாது, இந்த வார்த்தை சொல்லு உன்னை தயார் பண்ண சொல்றாரு.
அது அவனுக்கு வாழ்வாக மாறும். அது கிறிஸ்துவ அறிய அவனுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக மாறும். அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு மீட்பு கிடைச்சிடும். நீங்க சொன்ன ஒரு வசனத்தினால, ஒரு வார்த்தையினால. அன்பான சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு என்ன அது பாதுகாக்கிறது, அதைத்தான் இங்க பார்க்கணும். சாத்தான் நம்முடைய பாதையில என்னென்னமோ வைக்கிறான். காலில் நம்முடைய ஆவிக்குரிய கால்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கடவுளுடைய நம்முடைய அப்பா விருப்பப்படுறாரு. இந்த கால்கள்ல இந்த காலடி, இந்த மிதியடி இல்லாதனால கால்லாம் போச்சுங்க. நிறைய பேத்துக்கு நடக்க முடியாம இருக்காங்க. படுத்த படுக்கை, ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன், படுத்த படுக்கையா இருக்காங்க. உடைந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக வாழ்க்கையில் வெறுப்பு வந்திருக்காங்க. வெறுப்போட வாழ்றாங்க. ஒரு உற்சாகம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாம் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு. இது நான் அவுட்லைன் மாதிரி நம்ம பார்த்தோம். இதை நம்ம தியானிக்க இந்த ஆயத்த நிலை அவர் கடவுள் நல்லா சொல்லி தருவார். பி ப்ரிப்பேர்டு. எல்லா வகையிலும், உடல், மனம், உள்ளம், இறைவார்த்தை எல்லா வகையிலும் ப்ரிப்பேர்டா இருக்கும். உடந்துட்டோம்னா உடனே மன்னிப்பு கேட்போம். கடவுள் நம்முடைய அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்ம தூக்கி விடுவார். அன்பான சகோதர சகோதரர்களே, தூய ஆவியான பார்த்து ஜெபிப்போம். இந்த வியப்பான ஆயுதம் இத்தனை நாள் நாங்கள் தெரியாம போச்சு. ஆவியானவரே, இன்று முதல் நாங்கள் கேட்ட இந்த செய்தி, இன்று முதல் நாங்கள் இந்த ஆயுதத்தை நாங்களும் எங்களுடைய மக்களும் எப்பவுமே நாங்கள் கால்களில் அணிந்து கொள்ள, போட்டுக்கொள்ள, எங்களுடைய கால்களை பாதுகாத்து கொள்ள அந்த வரத்தை எங்களுக்கு தாங்க. நாங்க எப்பவுமே எங்களுடைய பாதையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அந்த வரத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் இயேசு நடந்த பாதையில் நடக்க, இயேசு காட்டிய அந்த பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே என்று ஜெபித்தால், முழு உள்ளத்தோடு ஜெபித்தால் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படும். ஒரே காரணம், என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.